சீசன் 9 நம்ம பிக் பாஸ் நடந்த கதையை சொன்னா ரொம்ப தமாசு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோமோ வந்து மொத்தம் 3 ப்ரோமோ வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக நம்ம கானா வினோத் ஒரு பாட்டு பாடுன்ற பேரில் நல்லா கழுவி ஊற்றி விட்டுருக்காரு. ஸோ அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ சகசன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு டோரை திறந்து வராருங்க. வந்து அந்த அமிதாப் மாமா மீசை இருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. நம்ம வடிவேல் வந்து ஒரு மாதிரி போஸ் கொடுப்பாரு, இருமா ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருமா ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கிறேன் கொடுத்துட்டு இறங்கி வர்றாருங்க. வரும்போது இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, எனக்கு பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. அப்படி என்னடா சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது மக்களின் பேராதரவுடன் மகுடம் சூட்ட போகும் போட்டியாளர் யாருன்னு கேட்குறாங்க. மக்களின் பேராதரவுடன் மகுடம் சூட போகும் வெற்றியாளர் யா? இதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எனது மக்களின் பேராதரவுடனா என்னையா சொல்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மக்களின் பேராதரவுடன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல கட் பண்ணிடணும். அதெல்லாம் கிடையாது. மக்களின் பேராதரவு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீசெண்டாக ஒருத்தர் பெட்டி எடுத்துகிட்டு போனார்ல கானா வினோத், அவருக்கு தான் மக்களின் பேராதரவு இருந்துச்சு. ஓட்டு அவ்வளோ லட்சம் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பேராதரவுலாம் சொல்லவே கூடாது. மக்களின் ஆதரவுடன் பிஆர் டீமும் உதவியுடன் அப்படின்னு தான் சொல்லணும். அதை சொல்கிறத விட்டுவிட்டு மக்களின் பேராதரவுடனா ஐயா இதிலே நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் பேராதரவுடன் மகுடம் சூட்ட போகிறது யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ரோமோ முடியுதுங்க. அதோட அதை முடிச்சாங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணன் கானா வினோத்தோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ப்ரோமோ பார்த்துக்கிட்டு யாரெல்லாம் ரசிச்சிங்க சிரிச்சிங்க. உண்மையிலே என்னடா இந்த மனுஷன் பொசுக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாருன்னு யாரெல்லாம் நினச்சிங்க அதை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. ஏன்னா ஐயா இப்படி ஒரு உண்மையை போட்டு நீங்கள் உடைக்கணுமா சொல்லுங்கள்? இவ்வளோ இதா ஏன்னா அவர் சொன்ன அந்த பாட்டு பாடுறாருங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். மேபி இல்லைனா கடைசி பர்ஃபார்மன்ஸாக கூட இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா கடைசியாக கானா வினோத் பாட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் அந்த எபிசோடை வந்து பார்ப்பாங்க, அந்த ஃபினாலே அந்த இதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காகவாது கடைசியாக கூட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இதில் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 வந்து சீசன் 9 பிக் பாஸு சொல்ல போனால் தமாசு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சீசன் 9 நம்ம பிக் பாஸ் நடந்த கதையை சொன்னா ரொம்ப தமாசு. யோ என்னையா பிக் பாஸ் மேடையிலே நின்று அவங்களோட ஃபினாலேயே அதுலேயே கலந்துக்கிட்டு உன்னைய பாட சொன்னால் அவங்களே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கே அப்படி தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் மனுஷன் அப்படி தான் போனார். அடுத்த ஒரு வார்த்தை, அதாவது 100 நாள் மேலே வந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே லாக்கப்பில் இருந்தோம், ஒன்றுமே பண்ணலைன்னு தெரிஞ்சால் அடுத்த வாரமே பேக்கப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். இது கூட ஏற்றுக்கிறது தான். ஓகே, இது கூட நம்ம வந்து நார்மலான அந்த வார்த்தை தான். ஏன்னா நான் ஏற்கனவே யோசிச்சேங்க, அதாவது இந்த விஜய் அவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வரும்போது, இந்த கொண்டாட்டம் அப்படிலாம் வரும்போது விஜய் டிவியில் குறிப்பாக நம்ம கானா வினோத் தான் அதுக்காக லிரிக்ஸ் பாட்டெல்லாம் பாடக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதுலேயுமே அவர் பாடுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுலேயும் பாடினார், நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு. கொடுத்த டாஸ்க் எதையுமே நாங்கள் பண்ணலை, கண்டஸ்டன்ட் மண்டையிலையெல்லாம் களி மண்ணில், அதாவது கண்டஸ்டன்ட் மூளையெல்லாம் களி மண்ணில்ன்னு சொன்னார்ல. ஐயா இது நீ யாரை சொல்ல வரீங்க? அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனால் ஒரு விஷயங்க, அதாவது தாம் என்னையை மட்டும் கலாய்க்காமல் மற்றவங்களை கலாய்ச்சிக்கிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையாக போகும். அதனால சேர்த்து மொத்தம் எல்லாரையுமே கலாய்ச்சி விட்டுரும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டார். இது ஏதோ உண்மைதாங்க. அதாவது இது பண்ண சொன்னால், கண்டென்ட் பண்ண சொன்னால், இல்லை ஒரு டாஸ்க் கொடுத்து அதை பண்ண சொன்னால் எவனும் உருப்படியாக பண்ணுறதில்ல. சண்டே மட்டுமே போட்டு குறிப்பாக எப்பாடா இந்த சீசன் முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது,
ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்குது. ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு பிக் பாஸ், இன்னும் ஓடி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எப்பா டே எப்படியோ முடிச்சிங்களடா, எப்படியோ முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நமக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அது இந்த சீசன் மட்டும்தான். அதில் தான் இந்த நம்ம வினோத்துமே இந்த வார்த்தையை சொல்கிறாப்புல. ஸோ இப்படி தான் அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 லைன் மட்டும் தான் இப்போ காட்டியிருக்காங்க. அதனால் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்னலாம் எபிசோடில் போட்டு பொலன்னு பொழக்க போகிறாரோ. ஏன்னா மினிமம் ஒரு 5-6 நிமிஷமாக அவர் பாடுவாருன்னு எனக்கு தோணுதுங்க. அதில் என்னென்ன வரப்போகுது, பார்வை பற்றியா இல்லை கமருதீன் பற்றியா இல்லை நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ராவை பற்றியா இன்னும் யாரை பற்றி என்னென்ன போட்டு பொழக்க போகிறாருன்னு தெரில. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம், இந்த மாதிரி விஜய் அவார்ட்ஸ் இந்த இதில் ஒரு மாதிரி பாட்டு பாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களை பற்றி தனித்தனியாக வர்ணித்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நம்ம காண வினத்து. இதில் மொத்தம் 20 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இதே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சாங்கே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க. ஹாட் ஸ்டாரில் விட்ட ப்ரொமோ தான் வேறு லெவலு. இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாருமே வர்றாங்க, எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த 4 ஃபைனலிஸ்ட்டை தவிர குறிப்பாக நம்ம வாட்டர்மெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவர் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காரு, பொண்ணுங்கள்லாம் சுற்றி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரச்சனை அவங்க 2 பேர் கப்பலாகவே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிட்டாங்க. கப்பலாகவே உள்ளே போனாங்க, வெளியும் வந்தாங்க, இப்போ டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய 3 பேர் மட்டும்தான் அங்கே வர்றாங்க. கானா வினோத்து, தர்பீஸு, அப்புறம் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்கள தான் காட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய பேர் எங்கடா மற்றவங்களாம் எங்கடா போனாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அவங்க வந்து பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸு எபிசோடு போட்டாலும் போடுவாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த ஒரு வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா மக்களின் பேராதரவுடன் மகுடம் சூட்ட போகுது யார் ஐயா, இதை விட்டு தொலைக்கியா, அதெல்லாம் ஆதரவோட தான் இருக்காங்க, வேறு ஆதரவோடலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாவுக்கு தான் டைட்டில் கொடுக்க போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா 2nd 3rd யார் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட் வருது. ஏன் 4வதே யார் வரப்போகிறாங்கன்றதான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அது எபிசோடு வந்தால் தான் தெரியும். மேபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து திவ்யாவாக இருக்கலாம், 2வது சபரி கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம், 3வது வந்து அரோரா, 4வது வந்து விக்ரமாக்கோட இருக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். அதோட இந்த மொத்தம் 3 ப்ரோமோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் டைட்டில் அடிப்பா, யார் ரன்னர் அப்போ ஆவா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயந்தரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போலேருந்தே நான் லைவுக்கு வரப்போகிறேன். ஸோ லைவில் வந்து கடைசி முடிகிற வரைக்கும் லைவில் இருக்கலான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ யாரெல்லாம் வரீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பபாய்.